நாள்தொறும் புந்தியில் கண்டதுவே மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவதழகளவே. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அந்த இருள்லேருந்து ஒரு ஒளியை பெறாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சமயமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், சுத்தமான ஆன்மீகம் என்பதற்குள்ளாக இருக்கின்றவர்கள் அந்த ஒரு ஒளிநிலையை பெற்றவர்கள். இந்த உலகியல் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற சிற்றின்ப போகங்கள் எல்லாம் ஒரு போகம் அல்ல. இந்த மருள் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் இருட்டு உலகில் மடிவது அழகளவே. சுத்த சிவ சன்மார்க்க நெறிக்கு நீங்கள் வருகின்ற பொழுது மெய்ப்பொருளோடு சேருகின்ற பெரும்பாக்கியத்தை பெறுகின்றீர்கள். இந்த மனம் எண்ணியவாறு ஆடுவது மரணிக்கும், ஆன்மா எண்ணியவாறு ஆடுவது என்றும் வாழ்விக்கும். பொருட்டலன் நும் போகமெலாம் பொய்யாம், இங்கிது நான் புகழுவதென் நாள்தொறும் புந்தியில் கண்டதுவே மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவதழகளவே. மரணமிழா பெருவாழ்வில் வாழ வம்மின் இங்கே மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவதழகளவே. மரணமிழா பெருவாழ்வில் வாழ வம்மின் இங்கே பொருட்திறம் சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே அருட்திறம் சேர்ந்து எண்ணியவாராடுமினோ நும்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மற்றிலையே. அருள் திறம் சேர்ந்தெண்ணியவாராடுமினோ நும்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மற்றிலை. வள்ளல் பெருமான் சொல்றார், பொருட்டலன் உம் போகமெலாம் பொய்யாம். இந்த உலகியல் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற சிற்றின்ப போகங்கள் எல்லாம் ஒரு போகம் அல்ல. இவையெல்லாம் அழியக்கூடிய ஒன்று என்பதை உங்கள் புந்தியில் கண்டதுவே. நமக்குள் இருக்கின்ற இந்த மூச்சு காற்றானது நிறைவு பெற்றவுடன் நமக்கு இந்த ஜீவன் இந்த பூமியை விட்டு சென்று விடுகிறது. எனவே இந்த ஜீவனை பூமியை வெளியே வராது அந்த சிற்சபைக்கே செலுத்துவது, அதெல்லாம் மனதை சிற்சபையின் கண் செலுத்துக என்று வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு அடிக்கடி சொல்லி வருவார். மனம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காற்று தான். அப்போ இந்த காற்று சிற்சபைக்கு போகாமல் நாம் இந்த வெளி உலகத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு இறப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் இந்த காற்றாகப்பட்டது வெந்த காற்றாக வெளிவருகின்றது. இது வேகாத காற்றாக வேகாத காலாக சிற்சபைக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அது வேகாத காற்றாக மாறுகின்றது. அது மரணமிலா பெருவாழ்வை தரக்கூடியதாக இருக்கின்றது. இதை நீங்கள் உணராமல் மருட்டு உலகீர், இந்த மருள் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் இருட்டு உலகில் மடிவது அழகளவே. மரணம் என்பது ஒரு இருட்டு, மரணமிலா பெருவாழ்வு என்பது ஒளி வெளிச்சம். எனவே நீங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதற்காக, மரணமில்லாத பெருவாழ்வில் வாழ்வதற்காகத்தான் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநெறி ஒழுக்கத்தை உங்களுக்காக வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கின்றார். இந்த சுத்த சிவ சன்மார்க்க நிலையில்தான் பொருள் திறம் என்ன, மெய்ப்பொருளை சேர வேண்டும். பொய்ப்பொருளை சார்ந்து உலகத்தில் வாழ்ந்து பிறந்து இறந்து போகின்றோம். ஆனால் சுத்த சிவ சன்மார்க்க நெறிக்கு நீங்கள் வருகின்ற பொழுது மெய்ப்பொருளோடு சேருகின்ற பெரும்பாக்கியத்தை பெறுகின்றீர்கள். அதற்காகத்தான் அந்த பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின், சிற்சபை அமுதத்தை நீங்கள் உணவாக அருந்துகின்ற போது நமக்கு கிடைப்பது என்னவென்றால் அன்புடனே அருள் திறம் செய்து எண்ணியவாறு ஆடுகின்ற ஆற்றலை. நீங்கள் இந்த மனம் எண்ணியவாறு ஆடுவது மரணிக்கும்,
ஆன்மா எண்ணியவாறு ஆடுவது என்றும் வாழ்விக்கும். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் உண்மையிலேயே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய மரணமிலா பெருவாழ்வை என்னை போன்று வள்ளல் பெருமானாராய் என்னை போன்று ஒவ்வொருவரும் உங்களால் பெற முடியும். எனவே இந்த நல்ல அருள் தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று வள்ளல் பெருமான் அவர்கள் நம்மை வேண்டுகின்றார். இந்த இடத்துல இருள்லேருந்து வெளியில் வரணும்னு சொன்னீங்க. ஆமாங்கய்யா. இந்த இருள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய ஆன்மீக அறிவை அவங்களுக்கு செலுத்தணுங்கிற ஒரு எண்ணம் எங்கள் மனசில். ஆஹா, அருமை அருமை. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அந்த இருள்லேருந்து ஒரு ஒளியை பெறாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சமயமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், எது சுத்தமான ஆன்மீகம் என்பதற்குள்ளாக இருக்கின்றவர்கள் அந்த ஒரு ஒளிநிலையை பெற்றவர்கள். இப்போது நம்மளும் ஆன்மீகம்ங்கும் போது வெறுமனே மதமோ சமயத்தையோ பேசுறதில்லை. அவங்க நீங்கள் இப்போ நம்ம ஏன்னா சுத்த சன்மார்க்கத்தில் என்ன தனி மனித ஒழுக்கம்னு முதல்ல ஆரம்பித்தோம். அது இல்லாமல் இதில் அவர்கள் பெற வேண்டியது என்ன? இட்ஸ் எ கோல்டன் பாயிண்ட். ஒரே ஆன்ம லாபம் மரணமில்லா பெருவாழ்வு தான் பெற வேண்டியது. ஆன்ம லாபம் பெறணும்னா ஆன்ம நேயத்தோடு கூடிய ஜீவகாருண்யம் செய்யணும். அதை தான் நாம் ஒரு 4 நாள் முன்னாடி நம்ம சாப்பிடும்போது ஒரு பிரார்த்தனை வைப்போம். அதில் சரி, இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு மனிதம்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இந்த மனிதத்தை அவங்களுக்கு ஊட்டணும், மனிதத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும், மனிதம்னாலே என்னங்கிற அளவுக்கு போயாச்சு. ஆமாம், அவசர காலகட்டத்தில். அதனால இந்த ஆன்மீகத்தை அவங்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக சில கிளாஸஸ் வைக்கலான்னு இருக்கோங்க. அற்புதமானதுங்கய்யா. இளைஞர்களுக்கு நீங்கள் வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த அருள்நெறி கருத்துக்களை, ஆன்ம நெறி கருத்துக்களை நீங்கள் அவர்களை உணர வைத்தீர்களேயானால் இந்த வருங்கால சமுதாயம் என்றும் அழிவற்ற ஆக்கப்பூர்வமான சமுதாயம். இப்போவெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்த காலத்தில் கன்ஸ்ட்ரக்டிவாக ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கரெக்ட். இப்போ பூரா டெஸ்ட்ரக்டிவாக செய்கிறாங்க. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்டிவாக செய்யக்கூடிய கருத்துக்களில் ஆக்கப்பூர்வமாக அந்த காலத்தில் இருக்கின்ற பெரியவர்களும் படித்தவர்களும் அறிந்தவர்களும் அதை சொல்லிக் கொடுத்தார்கள். அது சன்மார்க்க ரீதியில் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ தீபம் அறக்கட்டளை சன்மார்க்க ரீதியிலும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறி ஒழுக்கத்திலும் செய்து கொடுப்பதன் மூலமாக அந்த இளைஞர்கள் மனம் என்ற பாதைக்கு இந்த செய்கின்ற சேட்டைகளை எல்லாம் விடுத்து ஆன்மா என்ற அருள் நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பை பெறுகின்றார்கள். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற தீபம் அறக்கட்டளைக்கு நன்றி ஐயா.